நான் ஒன்று சொல்கிறேன், சோசியல் மீடியா தான் காரணத்தினால தான் இன்னைக்கு தாவேக்கா வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது நம்ப முடியாது. மீடியா தான் ஒரு தேர்தல் வெற்றி நிர்ணயிக்கும்னா திமுக ஜெயிச்சிருக்கும். உங்கள்கிட்ட இல்லாத மீடியாவுக்குலாம் இது தமிழ்நாட்டில் உள்ள மீடியாக்களில் 80% மீடியாக்கள் யார் கையில் வச்சுருந்தா? எத்தனை பத்திரிக்கை உங்கள் பத்திரிக்கை? சன் டிவின்னு ஒன்று, அதில் சன் நியூஸு, சன் மியூசிக்கு, அதில் ஒரு கிளை பாதி இருக்கும், கலைஞர் டிவி, அது அந்த பக்கம் பார்த்தா தினகரன், இப்போ முரசொலி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் நிறைய பத்திரிகைகள். ஒரு காலத்தில் ஒரு நடுத்தரமாக நியாயமாக இருந்த பத்திரிகைகள், அது வாங்கணும் நம்ம வந்து கௌரவம் அடைப்போம். எங்கள் வீட்டுக்கு இந்த பத்திரிக்கை வருதுன்னு கௌரவம் அடைப்போம் சார். அந்த பத்திரிகையெல்லாம் உங்களுக்கு சாமர் விசிச்சு இந்த இந்த பத்திரிகையெல்லாம் எல்லா டிக்கையிலும் போடுவாங்க, என்ன பண்ணுவாங்க, அந்த பத்திரிக்கைலாம் உங்களுக்கு சாதகம் வந்துருச்சு. அப்போ சோசியல் மீடியா இதுதான் காரணம். நீயே ஜெயிச்சிருக்கணும். சவுசுந்தர இதுக்கு உள்ளே வச்சாங்க, ஏன் வச்சாங்க? அவர் மீடியாக்காரர் தானே, உங்களை எதிர்த்து பேசினாங்க, தூக்கி உள்ளே வச்சார். இவங்களாம் யார், எதுக்காக தூக்கி அரெஸ்ட் பண்ணாங்க? உங்கள் ஆட்சி எதிராக பேசினாங்க, தூக்கி உள்ளே போட்டீங்க. அப்புறம் எந்த மீடியாக்கள் உங்களுக்கு எதிர்த்து பேசுவாங்க? உங்களை எதிர்த்து பேசுனா தூக்கி உள்ளே வைக்கிறீங்க, ஏன் பேசுவான்? எல்லாம் சாதகம் பேசினாங்க. சோசியல் மீடியா தான் காரணம்னா நீங்கள் ஜெயிச்சிருக்கணும். அப்போ அதையும் மீறி ஜெயிச்சிருக்காங்கன்னா மக்கள் தான் காரணம்.